ஸோ தமிழ்நாடு அசம்பிளி செஷன் இப்போ பீக் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் அனுமதிக்க முடியாது, மாண்பு முதலமைச்சர் உரையை தொடரலாம். ஸோ சிஎம் விஜய் அவர்களோட தலைமையில் நடக்கிற இந்த ஃபர்ஸ்ட் அசம்பிளி செஷன்ல கவர்னர் அட்ரஸ் மேல நடந்த அந்த டிபேட்டுக்கு இன்னைக்கு சிஎம் விஜய் வந்து ரிப்ளை கொடுத்திருக்காரு. ஸோ இந்த அசம்பிளி செஷன்ஸ்லயே பயங்கரமான ஹைலைட்டான ஒரு விஷயமா அவரோட ரிப்ளை வந்து இன்னைக்கு இருந்திருக்கு. ஜூன் 18 கவர்னரோட அட்ரஸோட இந்த அசம்பிளி செஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து ஒரு 3 நாள் நடக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த செஷனோட ஹைலைட் என்னன்னா, கர்நாடகா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற அந்த மேகதாது டேமுக்கு அகெயின்ஸ்டா சிஎம் விஜய் வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கொண்டு வந்தது தான். அந்த ரெசல்யூஷனுக்கு ஆப்போசிஷன் லீடர் உதயநிதி ஸ்டாலினும் ஒரு சஜஷன் வந்து கொடுத்தாரு. அது என்னன்னா, இந்த காவேரி இஷ்யூக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோரம் ஒன்று அமைக்கணும் அப்படின்றது தான். அதை சிஎம் விஜயும் அக்செப்ட் பண்ணி ஒரு மாதிரி அந்த எல்லாரோட ஒப்புதலோட அந்த ரெசல்யூஷனும் பாஸ் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் பொலிட்டிக்கல் ஹீட்டே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா ரூலிங் பார்ட்டியா இருக்கிற டிவிகேக்கும் சரி, ஆப்போசிஷன் பார்ட்டியா இருக்கிற டிஎம்கேக்கும் சரி, அசம்பிளி செஷன்லயே வந்து பயங்கர மோதல். இங்க அங்க டிஎம்கே சைட்ல இருந்து கத்த, இங்க இருந்து இவங்க கத்த, இதுல இடையில வந்து இந்த லைவ் டெலிகாஸ்ட் வர கட் ஆயிருச்சு, அப்படி இப்படின்னு ஒரு பிரச்சனைகள் போக, ஸோ அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கலவரமாவே தான் இந்த ஒரு 3 நாளும் இருக்கு. சொல்ல போனா சிஎம் விஜய் அவர்களால இன்னைக்கு பல யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த அசம்பிளி செஷனை லைவ்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இப்படிலாம் நடந்திருக்கான்னு தெரியல, இன்க்ளூடிங் மீ. நான் கூட இதுக்கு முன்னாடி நியூஸா வந்து என்ன நடந்துச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம், நியூஸ்ல பார்ப்போம், பேப்பர்ல படிச்சிருப்போம், இல்ல சோஷியல் மீடியாலேயே வந்து பார்த்துருப்போம். ஸ்டாலின் எப்படி பேசினாரு, எடப்பாடி எப்படி பேசினாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். காலகாலமாக நடந்துட்டு வந்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கேப்டன் கூட வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்போ எந்திரிச்சு உட்காரு அப்படிலாம் சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணது, அது எல்லாமே நம்ம வந்து ஒரு நியூஸில் போகிற போக்கில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் டிவிகே ஆட்சியில் தான் வந்து இந்த அசம்பிளி செஷனை குடும்பமாக எல்லாரும் உட்காந்து பார்க்குற ஒரு ஹேபிட் வந்து பில்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்கும்போது அதை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் உட்காந்து பார்க்கணும். அது ஒரு சைடு வந்து கொஞ்சம் போரிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வழிமொழிகிறேன், முன்மொழிகிறேன், இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் போரிங்கா இருந்தாலும் மெனக்கெட்டு வந்து விஜய் பேசுறது, என்ன பேசுவாரு, சிஎம் என்ன ரிப்ளை கொடுப்பாரு அப்படின்றத பார்க்கறதுக்காவது பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து அவர் கொடுத்த அந்த ரிப்ளை, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியா எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. நிறைய வீடியோஸ் வந்து ட்விட்டர்ல பார்க்க முடியுது. அவர் பண்ணதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் கைத்தட்டி ரியாக்ட் பண்ணி என்னமோ மறுபடியும் தேர்தலில் ஜெயிச்ச அளவுக்கு வந்து பயங்கரமா ஒரு டிபேட்டு. டிஎம்கே ஐடிவிங்க வந்து பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இதில் இருக்க சில எம்எல்ஏக்கெல்லாம் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுமே பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இப்படின்னு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஜனநாயகனுக்கு மேல இந்த அசம்பிளி செஷன் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கு. ஒரு மாதிரி அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக தான் இருக்கு. ஒரு ஏன்னா இன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ ஒரு 2 நாள் முன்னாடி வந்து ஒரு பேட்ச்லாம் வந்து குத்திட்டு உள்ள வந்து வாயை திறங்க சிஎம் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த மனுஷன் வந்து வாயை திறந்ததும் ஒரு பெரிய கலவரமே ஆன மாதிரி இப்போ சோஷியல் மீடியா பக்கம் போக முடியல. ஒரு பக்கம் டிவிக்கே வந்து போட்டு மீம்ஸாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக மீம்ஸாக போட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க பர்சனல் அட்டாக், டிஎம்கே சைட்லேருந்து பர்சனல் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு மாதிரி வந்து அவங்களும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களாக வந்து யோசிச்சு பார்க்குறப்போ இதில் நமக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நடந்த சில விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கலை. பட் ஆனால் இதுதான் எதிர்பார்க்குறாருன்றது அவர் ஸ்பீச்லேயும் தெரிஞ்சது. இந்த மாதிரியான அக்கல் நையாண்டிலாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் பேசினீங்கன்னா அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறது, இந்த விஜய் ஃபேனு, டிவிகே சப்போர்ட்ரு, டிஎம்கே சப்போர்ட்ரு, ஏடிஎம்கே சப்போர்ட்ரு அப்படின்றதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு இவ்வளோ யங்ஸ்டர்ஸ், இவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ், இவ்வளோ பெண்கள், பொதுவாக பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்டே இல்லாத எல்லாரும் வந்து இந்த மாதிரியான அசம்பிளி செஷன்ஸை பார்க்குறாங்க. கவர்மெண்ட்டோட அந்த ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டிஸையும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன விஷயம் கூட இப்போ வெளியே வருது. இப்போ ரீசெண்டாக நிறையா அந்த லஞ்சம் ஊழல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகுது. சில இடத்துலலாம் இப்போ காசே வாங்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான சில சேஞ்சஸ் எல்லாம் நடக்குதுல்ல. அதெல்லாம் வந்து பீப்புள் இப்போ ரொம்ப மைன்யூட்டாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாத்தையும் போய் ரொம்ப சீக்கிரமாக போய் சேருது. அப்படி இருக்கிறப்போ இத்தனை லட்சம் பேர் வந்து இந்த மாதிரியான அசம்பிளி செஷனை பார்க்குறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. இந்த சோஃபா மாடல் சொல்றது, புஷ்பா படம் சொல்றது, நடிகன் சொல்றது, குதிரை பேரம்னு சொல்றது, இந்த டைம்ல அவங்க வந்து கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஆப்போஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடோட அந்த அசம்பிளியை பார்க்குறப்போ ஒரு ஆளுங்கட்சிக்கு ஈக்குவலாக வந்து எதிர்கட்சிகள் வந்து உட்காந்துருக்காங்க, ஆப்போஸ்
அப்போஸ் பண்றதுக்கு இதா இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவரை பேச விடாம எந்திரிச்சு என்னென்னமோ கத்துறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது தான். இன்னைக்கு வந்து நான் பர்சனலி வந்து யாரு சப்போர்ட்டர் அப்படி அதெல்லாம் வேணாம். ஒரு ஜென்ரல் பப்ளிக்கா ஒரு ஜென்ரலா ஒரு இதா பாக்குறப்போ இன்னைக்கு ஆப்வியஸா வந்து டிவிகே மேலேயும் தப்பு இருக்கு, டிஎம்கே மேலேயும் தப்பு இருக்கு. ஸோ அவரை கொஞ்சம் பேச விட்டுருந்துருக்கலாம். அது என்னன்னு தெரியலங்க. அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ரவுடி கும்பல் வந்து எந்திரிச்சு ஏதோ கத்துற மாதிரி ஒரு நம்ம பாக்குற நமக்கே வந்து செம்மையா கோவம் வருது. எப்படி அங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னே தெரியல. அப்படி எந்திரிச்சு ஓன்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாம என்னென்னமோ வந்து ஆப்போசிட்ல பேசுறாங்க. பதிலுக்கு இவங்களும் பேசுறாங்க. நான் நல்லா நோட்டீஸ் பண்ணதுல இது வரைக்கும் வந்து டிவிகே சைடு வந்து அந்த மாதிரி அவங்க சைடும் பண்றாங்க. ஆனா அவங்க ஸ்டார்ட் பண்ணல. ஆப்போசிட்ல டிஎம்கே சைடு பண்றப்பதான் இவங்க இதை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களும் அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக இவங்க சைடும் கத்துறாங்க. இவங்க சைட்லயும் ஒரு மேல பேசுறாங்க, டிஎம்கே சைட்லயும் ஒரு மேல பேசுறாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ ஒரு மாதிரி சீப்பா தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இது இவங்களுக்காக நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு மக்கள் கொண்டு போய் உட்கார வச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு மாதிரி அதுவும் எஸ்பெஷலி டிஎம்கே சைடு பாத்தீங்கன்னா பியூர்லி எல்லாருமே வந்து ரொம்ப மெச்சூர்டான பர்சனா தெரியுறாங்க. பெரியவங்களா இருக்காங்க, வயசுல மூத்தவங்களா இருக்காங்க. கண்டிப்பா அவங்க யாருமே முதல் டைம் வந்து இந்த மாதிரி அசம்பிளிக்குள்ள வர பர்சன்ஸா யாருமே இல்ல. எல்லாருமே அது இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும். அதுக்கான ஒரு மதிப்பு என்னன்னு தெரியும். ஒரு சபாநாயகருக்கான மதிப்பு என்ன கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். அதை தெரிஞ்சும் அதை வந்து அவங்க கிராஸ் பண்றாங்கன்னா என்ன மாதிரியான எக்ஸாம்பிள் செட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறப்பதான் ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இன்னைக்கு உண்மையிலேயே அப்படிதான் இருந்தது. ஏன்னா ஒரு சபாநாயகருக்கும் மதிப்பு கொடுக்கல, நாட்டோட முதலமைச்சர் வந்து ஒரு விஷயம் அட்ரஸ் பண்றாரு, அதையும் அவரை பேச விடாம குறுக்கிட்டு அப்படி ஏதோ ஒரு எல்கேஜி குழந்தை கூட சிட்டு பேசக்கூடாது, ஃபிங்கர்ஸ் ஆன் த லிப்ஸ் இப்படிலாம் சொன்னா வந்து புரியும், கேட்டுக்கிட்டு பண்றாங்க. இப்படி இவ்வளவு பெரிய மூத்த தலைவர்களா இருக்கிறவங்க ஏன் இப்படி வந்து நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஜென்ரல் பப்ளிக்கா இந்த லைவ் டெலிகாஸ்ட்ல பாக்குறப்போ அவ்வளோ இதா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதான் தோணுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு சேஞ்சுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் சேஞ்சே நடந்திருக்கு. ஸோ அப்போ அந்த ஒரு புது கட்சியாவது கொஞ்சம் நல்லபடியா போக விட்டாலே போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்கள போட்டு ஆப்வியஸா ஆப்போஸ் பண்ணலாம், தாராளமா வந்து அவங்களோட திட்டங்கள் வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா தாராளமா சொல்லலாம். அவங்களோட எஸ் அஃப்கோர்ஸ் சட்ட ஒழுங்கு ஒரு பெரிய மேஜர் கொஸ்டின் மார்க்கா இருக்கு, மின்வெட்டு பிரச்சனை இருக்கு. இதை பத்தி நானே நம்ம இதுல வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே அக்செப்டபிள் தான். அதுக்கு வந்து நம்ம தாராளமா எதிர்கட்சிகள் வந்து கொஸ்டின் பண்ணணும். ஆனா அதை கொஞ்சம் டீசெண்டா மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்றது தான். ஏன்னா இது ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கு. அந்த சட்டசபை அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் பாக்குறப்போ ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா தான் இருக்கு அவங்க பண்ணது. ஆப்போசிஷன் லீடருக்கு பேசுறதுக்கு டைம் தரேன்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொல்றாரு. அதை அக்செப்ட் பண்ணிட்டு உட்காந்து லிசன் பண்ணலாமே. என்னதான் வந்து அவர் சொல்ல போறாரு அப்படின்றத கேட்டுட்டு நோட் பண்ணிட்டு அவர் தாராளமா ரிப்ளை பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இத்தனை செஷன்ல ஆஃப்டர் எனக்கு தெரிஞ்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே வந்து நிறையவே வந்து ஆப்போசிஷன் லீடர் உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜய் சாரை வந்து பயங்கரமா இது பண்ணிட்டே தான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே தான் இருக்காரு. சோஃபா மாடல், புஷ்பா மாடல், அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிஎம் விஜய் வந்து இது எதுவுமே ஒரு இதா எடுத்துக்காம அவரும் கேஷுவலா அமைதியா உட்காந்து சாஃப்டா இதை ஹேண்டில் பண்ணலாம் தான் நினைச்சிட்டே இருந்தாரு. பட் நேத்து வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் டூ மச்சா போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ட்ரிகர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் பர்சனலா வந்து விஜய் சாரை வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். எஸ்பெஷலி ஆஃப்டர் இஸ் பொலிட்டிக்கல் என்ட்ரி எல்லாரும் வந்து சொல்றது என்னன்னா ஸ்கிரிப்ட் இல்லாம வந்து பேச மாட்டாரு, ஸ்கிரிப்ட் வேணும், ஸ்கிரிப்ட் இல்லாம அவருக்கு பேச தெரியாதுன்னு சொல்றாங்க. யாரு ஸ்கிரிப்ட் இல்லாம பேசுறாங்க? அங்க இருக்க யாரு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அதை வந்து அவங்களா வந்து பேசுறாங்களே தவிர மற்ற எல்லாருமே பேப்பர்ல படிச்சு வச்சுதான். பாருங்க, நான் கூட போனை வச்சு அப்பப்போ நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன். இது ஹியூமன் நேச்சர், எல்லாத்துக்குமே வந்து எல்லாமும் வந்துடாது. ஸோ கலைஞர் வந்து அப்படி பேசினாரு, டிஆர் இப்படி பேசினாரு, எம்ஜிஆர் இப்படி பேசுவார், ஜெயலலிதா அப்படி பேசுவாங்கன்றதுக்காக விஜயும் அப்படியே தான் பேசணும், உதயநிதியும் அப்படியே தான் பேசணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. அப்ளிகபிள் டு அவங்களுக்கும் தான் இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இதை ட்ரீட் பண்ணுவாங்க. இதை வந்து தேவையில்லாம வாயத்தரங்க சிஎம் அது இதுன்னு போட்டு அந்த மனுஷனை ட்ரிகர் பண்ணி விட்டு நான் அதான் சொல்ல வந்தேன். ஏதோ நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் அவருக்கு ஸ்பான்டேனியஸா வந்து பதில் சொல்ல தெரியுதான்னு கேட்டா தெரியலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெஷர் இல்ல, அரசியலுக்கு ஃப்ரெஷர், இன்னும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஆகல. ஆனா ஸ்பான்டேனியஸா அவர் ரிப்ளை பண்ணுவாரோ இல்லையோ அது தெரியல, அது இனிமேலும் நடக்குமான்னு தெரியல. ஆனா மனுஷன் ட்ரிகர் ஆனார்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்தாது செதைச்சு விட்டுருவாப்புல. ஸோ இது நான் நிறைய விஷயங்கள் அவரோட நோட் பண்ணியிருக்கேன். எனக்கு பர்சனலா நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, கடைசியா வந்து எலெக்ஷன் டேக்கு முன்னாடி, கடைசியா முன்னாடினாலும் அதுக்கு முந்தின நாளோ வந்து ஒரு ஸ்பீச் வந்து அதுக்கப்புறம் யாரும் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றதான்
தான் ரூல்ஸ். கடைசியா வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று சென்னையில கொடுத்தாரு. அதுதான் வந்து பயங்கர இன்னும் ஒரு 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 பயங்கர எழுச்சியா வந்து நிறைய பேர்ட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்றத நான் நோட்டீஸ் பண்ண விஷயம். அதுல தான் முதல்ல அவர் கரூர் விஷயத்தை பத்தியே பேசுறாரு. அதுக்கு முன்னாடிலாம் கரூர் விஷயத்தை பத்தி நான் அப்புறம் பேசுறேன், நேரம் வரும்போது பேசுறேன், கேஸ் நடக்குது அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்ல தான் வந்து பயங்கர அது ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் தான், நல்லா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து தான் பேசினாரு. அந்த மாதிரி அது அந்த ஸ்பீச்சோட ஒரு தாக்கம் தான் அந்த எலெக்ஷன் டேல இருந்துச்சு. ரொம்ப தெளிவா வந்துட்டு அன்னைக்கு அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு வந்து ஏன் மேல பழிய போட்டுட்டீங்க, நீங்க தானே பிளான் பண்ணி பண்ணீங்கன்ற மாதிரி ஒரு செம்மையான டைம்ல அதை பண்ணிட்டாப்ல. ஏன்னா அதுக்கப்புறம் யாருமே பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அந்த 6 மணியோ ஏதோ சம்திங் டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாரும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்றது ரூல்ஸ். கடைசி நேரத்தில் அதை பேசி டிஎம்கே மேல அப்படியே மொத்தத்தையும் திருப்பி விட்டுட்டு போயிட்டாரு. டிஎம்கேவால அதுக்கு வந்து பதில் கூட சொல்ல முடியல. அந்த மாதிரி செம ஸ்மார்ட்டா சில வேலைகள் வந்து பார்ப்பாரு. ஸோ அவர் வந்து நீங்க இந்த 2-3 நாளா பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கீங்க, அதோட ஒரு வெளிப்பாடாக தான் இன்னைக்கு அவரோட ரிப்ளை இருந்தது. ஆனா அந்த குட்டி கதை கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் சிரிப்பு வந்தாலும் ஒரு விஜய் ஃபேன்ஸா டிவிகே சப்போர்ட்டர்ஸா வந்து இல்ல ஒரு ஜெனரல் பப்ளிக்கா கூட டிஎம்கே ஹேட்டர்ஸா டிஎம்கேவோட ஆட்சி பிடிக்காதவங்களா இருந்தா கூட அதை பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கலாம், சிரிப்பு வந்திருக்கலாம், எல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது வந்து இப்போ தேவையில்லாம அவர் வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டாரு. ஏன் இப்போ அவங்க தான் ஒரு லெவல் கீழே போய் சில விஷயங்கள் எப்போ பார்த்தாலும் அசம்பிளியில் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா ஏன் இவரும் கீழே போய் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு பர்சனலி சிஎம் விஜய் வந்து இந்த சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரோட ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப பிடிச்சிருக்க விஷயமே வந்து அவரோட காம்னஸ், எதுக்கும் ட்ரிகர் ஆகாம எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், எல்லாத்துக்கும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு இல்லாம அவர் காமன் கம்போஸ்டா என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நீ என்ன டேர்ம் என்ன வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து மக்களுக்கு என்ன பேசணுமோ அதை பத்தி மட்டும் தான் பேசுவேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாரு. ஸோ இன்னைக்கு அந்த லெவலை விட்டு கொஞ்சம் கீழே வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அது ஜாலியாக இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் அது அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதான் இன்னைக்கு இப்போ டிவிகே சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சிலருக்கு தோணி இருக்கும், ஒரு சிலர் அந்த மாதிரி ட்வீட்லாம் போட்டுட்டும் இருக்காங்க. நான் சொல்ற மாதிரி என்னதான் வந்து டிஎம்கேன்ற ஒரு கட்சி வந்து பல நல்ல விஷயங்கள், பல நல்ல திட்டங்கள், பல பேருக்கு நல்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை காட்டணும் முடிவு பண்ணிட்டா தர லோக்கெல்லாம் இறங்கி காட்டுவாங்க. ஸோ இதை நம்ம நிறையாவே வந்து ஹிஸ்ட்ரி இருக்கு, பார்த்துருக்குறோம். இதே அசம்பிளியில் தனபால் அப்படின்ற அந்த ஒரு சபாநாயகர் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தப்போ அவரெல்லாம் அடிக்க போய் கையை பிடிச்சி இழுத்து அந்த பாடி கார்ட்ஸ்லாம் வந்து அவரை சேஃபாலாம் வெளியே கூட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெரிய ரவுடி சம்மர்லாம் சில இது நடந்திருக்கு சட்டசபையில். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் மக்கள் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு இதை நோக்கி நம்ம போனால் நல்லா இருக்கும். ஸோ இவர் வேற உங்கள் அப்பாவை காணோன்னு சொல்லிட்டு போட்டு விட்டாரு. வெளியே போயிட்டு அவர் வந்து செங்கல்பட்டில் மனைவி வந்து கணவனை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இன் மை பர்சனல் ஒப்பீனியன் அப்பாவை காணோன்னு சொன்னது வந்து எனக்கு அரசியலாக தான் தோணுது. ஏன்னா ஸ்டாலின் சார் அரசியலில் இருக்கிறாரு, அவர் ஜெயிக்கலை அப்படின்றத மீன் பண்ணி தான் சிஎம் விஜய் வந்து அப்படி சொன்னார். அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அது விஜயா இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி அடிச்சிட்டாப்ல. இந்த மாதிரி பர்சனலான ஒரு சட்டசபை வந்து நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் வீடியோ போடுறேன், என்ன மாதிரி வந்து எனக்கு முன்னாடியே இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி பல பேர் வந்து இந்நேரத்துக்கு வீடியோ போட்டிருப்பாங்க. இந்நேரத்துக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்க டைம்லேயே ட்விட்டர் ஃபுல்லாக அவர் உங்கள் அப்பாவை காணான்னு சொன்னதும் அந்த ஆக்ஷன் பண்ணதும் அந்த சைடு வந்து உதயநிதி அவர்கள் வந்து அவர் ஃபேமிலியை பற்றி டார்கெட் பண்ணி பேசினதும் தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ஜெனரல் பப்ளிக்கா ஒரு சட்டசபை நடந்திருக்கு, ஒரு 3 நாளாக நடந்திருக்கு. இன்னைக்கு என்ன திட்டத்தை அறிவிச்சாங்க, இன்னைக்கு எந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க, இன்னைக்கு என்ன மக்களுக்கு புதுசாக நடந்திருக்கும், இன்னைக்கு வந்து சிஎம் என்ன மக்களை பற்றி மக்கள் விஷயத்தை பற்றி என்ன பேசினாரு, எதிர்க்கட்சி தலைவர் வந்து அதுக்கு என்ன ஆப்போஸ் பண்ணாரு, என்ன ரெசல்யூஷன் சொன்னாரு அப்படின்றத பற்றி தானே பேசியிருக்கணும். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு இவர் அவங்க அப்பாவை சொல்றதும் இவர் அவங்க ஒய்ஃபை சொல்றதும் இதை வந்து ஒரு டாப்பிக்காக நம்ம பேசுறதே வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயமா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிட்டு போனால் பெட்ரு. ஏன்னா அது சிஎம் விஜயா இருக்கட்டும், ஆப்போசிஷன் லீடர் உதயநிதியா இருக்கட்டும், 2 பேருமே இன்னைக்கு செட் பண்ணது ஒரு பேட் எக்ஸாம்பிள் அப்படிதான் நான் சொல்லணும். ஆகுனா பயங்கரமாக பேசுறாங்க, பேசுன்றாங்க. அந்த மனுஷன் பேசின 5 நிமிஷத்துல எந்திச்சு வெளியே போயிட்டாங்க. இருந்து பதில் சொல்லியிருக்கலாமே, ஏன் பதில் சொல்லாமல் அவர் வந்து அழகா நக்கல் பண்ணாரு. நாங்கள் நேற்று வந்து எந்திரிச்சு போயிட்டோம், பார்த்தா ராஜ்மோகன் வந்து நாங்கள் வீட்டுக்கு போய் டிவி ஆன் பண்ணுற வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு சட்டசபை நேரம் முடியலையே, சிஎம் பேசிட்டு தானே இருந்தாரு, ஏன் எந்திரிச்சு போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னமோ இவங்களோட பிளான் அஜெண்டாலாம் என்னவா இருக்குன்னா, இவங்க
அவங்க நிறைய ஊழல்கள் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வெளியே வருது. இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் வந்துச்சு, இந்த டாஸ்மாக் ஊழல் பற்றி சிலது வந்துச்சு, இபியை பற்றி சிலது வந்து நிர்மல்குமார் சொன்னார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும்போது இதெல்லாம் வந்து சட்டசபையில் வச்சு பேசிடக்கூடாது. அவங்க சைட்லேருந்து டிவிகே சைட்லேருந்து நம்ம மேலே அந்த விஷயங்களை நம்ம பண்ண விஷயங்கள்லாம் வெளியே சொல்லிட்டா நமக்கு அது ஒரு பிரச்சனையாயிடும், அதெல்லாம் வந்து வரலாற்றில் ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ அதனால் அவங்கள சொல்ல விடாமல் எப்படிலாம் தொல்லை கொடுக்கலாம், எப்படிலாம் கத்தலாம், என்னெல்லாம் பண்ணி டைவர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்கன்ற மாதிரி தான் பார்த்தா கிளியராக தெரியுது. இதை மக்கள் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். அகைன் சொல்கிறேன், டிவிகே சப்போர்ட், டிஎம்கே சப்போர்ட், ஏடிஎம்கே சப்போர்ட், பிஜேபி சப்போர்ட், காங்கிரஸ் சப்போர்ட் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அஜெண்டாவை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். அது வந்து இன்னைக்கு ஒருவேளை ஆப்போசிட் சைடில் வேற ஒரு பார்ட்டி இருந்திருந்தாலும் நம்ம இது இந்த ஆங்கிள் தான் யோசிக்கணும். ஏன் வந்து சொல்லவே விட மாட்டாங்க, ஒரு விஷயத்த பேச விடாம வந்து அவங்க டைவர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னாலே there is something behind it. ஏன்னா அது உள்ள குத்துனாதான் நமக்கு அது பேச வரும், நமக்கு பேசணும்னு தோணும். ஸோ எனக்கு அது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. என்னமோ தப்பா இருக்கு, ஏன் இவங்க வந்து இதெல்லாம் பேச விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று ஃபீல் ஆச்சு. ஸோ மேபி உங்களுக்கும் இது வந்து ஃபீல் ஆயிருந்திருக்கலாம். ஒரு மாதிரி என்டர்டெய்னிங் டேவா இருந்தாலும் ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான். ஏன்னா சிஎம் விஜய் வந்து இந்த விஷயங்கள் பேசுறது, அதாவது எங்க பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னா டிஎம்கே சைடு வந்து எந்திரிச்சு அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னதும் எந்திரிச்சு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மொத்த செஷனே வந்து டைவர்ட் ஆகி எங்கெங்கேயோ போய் ஒரு மாதிரி போய் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். நாங்க இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் லிஸ்ட் சிங்கப்பெண் கொண்டு வந்திருக்கிறோம், இந்த இபி வந்து இலவச இபி யூனிட் வந்து கொண்டு வந்திருக்கிறோம், இந்த மாதிரி இந்த எல்லா விஷயங்களும் அடுக்குனாரு. அது எல்லாமே காணாம போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கணும். இந்த 45 நாள் 41 நாள்ல வந்து இவ்வளவுதான் கொண்டு வந்திருக்கீங்களா, இதெல்லாம் இன்னும் எஃபெக்டிவா இல்லையே. ஏன்னா பர்சனலி எனக்கே வந்து அந்த சிங்கப்பெண் இதுல வந்து சில முரண்பாடுகள் இருக்கு. அதை பத்தி நான் லாஸ்ட் வீடியோலையும் பேசியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு அது இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த இபிலையும் சில இஷ்யூஸ் இருக்கு, பவர் கட் இஷ்யூஸ் இருக்கு. இதை பத்திலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷனா, ஒரு ஆரோக்கியமான ஒரு டேவா வந்து இது இருந்திருக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இவர் அவரை சொன்னது, அவர் இவரை சொன்னது, இபிஎஸ் சிரிச்சது, ஸோ இதெல்லாம் பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமேன்றது தான். இது வந்து ஒரு நல்ல போக்கு இல்லை. இந்த மாதிரி போச்சுன்னா வந்து நமக்கு நல்லது இல்லை. நம்ம ஒரு ஜென்ரல் பப்ளிக்கா நமக்கு வந்து இது நல்லது இல்லை. புதுசா ஒரு கட்சி வந்திருக்குன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து போக விடணும். அது இப்படி போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பர்சனல் அட்டாக் தேவையில்லை. இவங்க ஒரு மாதிரி பர்சனலா போயிட்டு இது எங்க போய் முடிய போகுதுன்றது தெரியல. கண்டிப்பா அடுத்த செஷன்ல வந்துட்டு உதயநிதி இதுக்கு ரிப்ளை பண்ணாம விட மாட்டாரு. அதுக்கு இந்த சைட்ல இருந்து ஆப்போஸ் வரும். இது ஒரு மாதிரி இவங்க சண்டை போடுறதுக்கு நம்ம ஓட்டு போடலை, அதுதான் விஷயம். எனக்கு அப்படிதான் தோணுது. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி நீங்க சண்டை போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க உட்கார வைக்கலப்பா, எங்களுக்கு நல்லது பண்ணுங்கப்பா, மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்கப்பா, எங்களுக்கு தேவையான விஷயத்த பேசுங்கப்பான்றதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கு அதை கொஞ்சம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு நல்லபடியா வேலை செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நடந்த இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இதை லைவ்ல பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு? ஸ்டேட்டஸ்லாம் நேரத்துக்கு நிறைய பேர் போட்டிருந்திருப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே நிறைய டிவிகே சப்போர்ட்டர்ஸா தான் இருக்கும். ஆனாலும் எது நியாயமோ அது பக்கம் இருக்கணும். அதுதான் எனக்கு வந்து தப்புனா தப்பு தான், அது நம்ம அதை சொல்லிதான் ஆகணும். நம்ம ஒரு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் வைக்கிறோன்றதுக்காக அவங்க தப்பு பண்ணாலும் நம்ம முட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தப்புனா தப்பு தான். சில விஷயங்கள் இன்னைக்கு அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஹோப்ஃபுல்லி இனிமே இதெல்லாம் மாறும்னு நம்புவோம். ஸோ இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயங்கள்ல வந்து ஏதாவது தப்பு சரி இருந்தாலும் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி வீடியோவா இந்த சேனல்ல போட போறோம். அதனால டிஎம்டி கோட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.